வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இதில் வந்து யாரெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆர்ஆர்பிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, அடுத்ததாக வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம், இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஸ்கோர் கார்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நான் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா லிங்க் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் கார்டு செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் கார்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக வந்து சென்னை ஆர்ஆர்பிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் இருக்கும். அடுத்ததாக வந்து யாரெல்லாம் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய ரோல் நம்பர் எல்லாமே இதில் இருக்கும். அது போக இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இதில் இருக்கும். ஓகே, டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிருங்க. நீங்கள் கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்க்க வேண்டாம், ஸ்கோர் கூட பார்க்க வேண்டாம். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட ரோல் நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பர்டிகுலராக நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஸ்டூடெண்டா இல்லையா அப்படிங்கிறதையுமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சு மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றப்போ நீங்கள் வந்து சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து கேட்டகரி 2, 3, 4 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு போஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்கேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த அந்த கேட்டகரி நம்பரோட மேட்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களோட போஸ்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ கேட்டகரி 4 டெக்னீஷியன் கிரேட் 3 கேரேஜ் அண்ட் வேகன். ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை ஆர்ஆர்பிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 85.93, எஸ்சிக்கு 82.86, எஸ்டிக்கு 70.97, ஓபிசிக்கு வந்து 85.10, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 81.44, எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து 32.43. அதே மாதிரி பிடபிள்யூல இருக்கக்கூடிய எல்டி கேட்டகரிக்கு வந்து 75.35, ஹெச்ஐ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40.17. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து செக் பண்ணணும். உங்களோட போஸ்ட்டுக்கு உங்களோட கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட செக் பண்ணுங்கள். இல்லை இதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்போ கரெக்டாக இல்லை அப்படின்னா நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையுமே இந்த இமேஜையுமே வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் உங்களோட நம்பர் இருக்குது அப்படின்னால நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் டெஸ்ட்டும் நடக்க போகுது. அதுக்கான கால் லெட்டர், அதாவது அதுக்கான அட்மிட் கார்டு வந்து எப்போ வருதோ அந்த டைமில் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்லையும் இமெயிலையுமே வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எந்த டேட்டும் அவங்க வந்து சொல்லலை. அவங்க அனுப்புகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்துடும், மெயிலும் வந்துடும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து ஒரே நாளில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அப்படிங்கிறப்போ அது தூரமாக கூட இருக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிற இடத்துல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் தூரமாக கூட இருக்கலாம். மெடிக்கல் டெஸ்ட் ஒரு நாள் 2 நாள் கூட நடக்கலாம். அப்படின்னால 3லேருந்து 4 நாள் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் டெஸ்ட்டும் முடிகிறதுக்கு மொத்தமாக 3லேருந்து 4 நாள் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ரயில்வே ஹெல்த் யூனிட் எது இருக்குதோ அந்த இடத்துல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும் 24 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். அது தவிர எக்ஸ்ட்ரா யாரும் உங்களை ஏமாத்துறதுக்காக அதிகமாக காசு கேட்டாங்க அப்படின்னா பே பண்ணிடாதீங்க. ஓகே, 24 ரூபா மட்டும் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து பே பண்ணணும். அது போக ஒரு சில ஸ்கேன் எக்ஸ்ரே வந்து உங்களுக்கு மட்டும் தனியாக எடுக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாரையும் சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப ரேர் தான். அப்படி சொன்னாங்கன்னா மட்டும் அதுக்கான ஃபெசிலிட்டி நீங்கள் போகிற அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை வெளியில தான் போய் எடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இல்லைன்னா பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வெரிஃபிகேஷன் போகிறப்போ உங்களுக்கு அட்மிட் கார்ட்லேயே வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் 2 ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போகணும். அந்த ஜெராக்ஸ் காப்பியில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதி அதில் கீழே உங்களோட சைன் போடணும். ஜெராக்ஸ் இல்லை. ஓகே, 2 ஜெராக்ஸ் காப்பி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் அதில் செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு கீழே சைன் போட்டால் போதுமானது. நீங்கள் வேற
ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து சைன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணால் போதுமானது. ஓகே, கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினலும் இருக்கணும், 2 ஜெராக்ஸ் காப்பியும் இருக்கணும். ஓகே, அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னால் இந்த வெப்சைட்டில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே, அதாவது கலர் ஸ்கேன் பண்ணுறப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடாது, அதோட ஒரிஜினல் கலர் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி இந்த வெப்சைட்லையுமே வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல. ஒருவேளை அட்மிட் கார்டு வர டைமில் வந்து இது ஆக்டிவேட் பண்ணுறாங்களா என்னன்ட்டு தெரியல. ஓகே, ஸோ அதை பற்றின அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போவுமே வந்து கண்டிப்பாக எங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, நம்மளோட ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்கள் சந்திரமேஸ் ஆப்பில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சந்திரமேஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.